ஹalleluya. உலகத்துல நாம் ஜெயமா வாழக்கூடிய ஒரு கிருபையா இருக்க போகிறது. ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவரை நாம் வரவேற்போம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே, எங்கள் மத்தியில் ஆண்டவர் எழுப்பதற்கான கிருபையை தாரும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்பதை பார்க்க கிருபையை தாரும். ஆண்டவரின் தனிப்பட்ட விமர்சனத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் எழுப்பதை உணரக்கூடிய கிருபையை தாரும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் காட்டிலும் நாங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தல ஆண்டவரை எழுப்புரை உணர கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒரு ஆவி எங்களுக்கு ஊற்றபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. துதிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில கிருபைகள் பெருகும். ஹalleluya. துதிக்க துதிக்க ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய மத்தியில் இறங்கி எல்லா பலவீனங்களையும் நோய் நொடிகளையும் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட அது வல்லமையாக இருக்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரபரதரதிரதர ஷதரமதிரனம. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். என் முதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேசத்திலே மனமிரங்கும் தேவா,
வல்லமையை நாம் உணர முடியும். நாம் எவ்வாறு ஜெபிக்கிறோம், நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஜெப வேலையில மறுமனப்பட்டு ஜெபிக்கிற போது எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும், எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அவர்களை ஆண்டவர் முறியடிக்கிற நமக்கு தடை கொடுக்கிறார், நமக்கு வல்லமையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே என் குடும்பத்தில் எழுப்பது உண்டாக வேண்டும். என் குடும்பம் முழுவதுமாய் உமக்காக பயன்பட வேண்டும். என் பிள்ளைகள் அனைத்தும் ஆண்டவரை உமக்கு பயன்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து நாம் ஆராதிக்கிற போது பிரியமானவர் கர்த்தர் உண்மையாகவே அவர் தாக்கத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கடந்த 2 வாரத்தில் நாம் ஆராதிக்க முடியாதபடி, கர்த்தரோடு உறவாட கொள்ளாதபடி கர்த்தர் எவ்வளவோ தடைகளை கொண்டு வந்தாலும் நாம் பொறுமையாக இருக்கிற போது, நாம் அமைதியாக இருக்கிற பொழுது கர்த்தர் பார்க்கிறார். என் பிள்ளைகள் இன்று வர முடியாத இந்த சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டும். 2 நாளாக என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். நம்மை சொந்தம் பண்ணால நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் எந்த புத்தகத்திலும் அப்படியே என் ஜனங்கள் என்று சொல்லப்படும். இவர்களின் ஜனங்கள், இவருடைய ஜனங்களை துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அவருடைய துதியை சொல்லுவதற்கும் அவரை ஆராதிப்பதற்குமே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும். துதிக்க நம்முடைய போராட்டம், நம்முடைய வேலைமையும், நம்முடைய எல்லா சோதனைகளையும் கர்த்தர் மாற்றி கூட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடும்பத்தில் கர்த்தர் மகிழ்ச்சி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு மாத்திர ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் ஒரு உலக மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மத்தியிலும் கர்த்தர் ஒரு அற்புதமான மாற்றத்தை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவா கடவுளே தேசத்திலே அனதியமோ தேசத்தை போராடுகிற தேவா எல்லா கரங்களும் கட்டி நம்மை ஆண்டவர் நம் கரத்தை செலுத்துவோம். நம் கரத்தை கொடுப்போம் நம்முடைய ஆண்டவருக்கு. பிரியமானவரே, அதற்காகவே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆராதனைகளை கர்த்தர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை போதாது, இந்த துதி போதாது. ஹல்லேலூயா. நம் குடும்பம் செழிக்க வேண்டுமானால், நம் நினைக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு ஜெயமாய் மாற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக மிக அவசியம். ஜெபம் மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. எப்படி இந்த உலகத்தில் நாம் இந்த கொரோனாவை ஜெயிப்பதற்கு சாதாரண இந்த மாஸ்க், முகக்கவசம் எவ்வளவு முக்கியமா இருக்கிறதோ, அதை காட்டிலும் நாம் ஜெயமாய் வாழ்வதற்கு, சுகபலத்தோடு வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு கர்த்தருடைய ஜெபம் மிக மிக முக்கியம், அவசியம். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், பிரியமானவரே, நீ சோப்பு போட்டு கை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் வசனம் ஒரு வாழ்க்கையில் இருக்குமானால் நீ எல்லா நேரத்திலும் நீ பரிசுத்தமாக. வேதம் உன்னை வெளிச்சத்தை கொடுக்கும். வேதம் உனக்கு உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்கும். ஹல்லேலூயா. ஜெபம் முக்கியம். நாம் செய்வதை நாம் சரியாக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தில் அதான் நான் சொன்னேன், இந்த முக கவசத்தை விட நமக்கு ஜெபம் மிக முக்கியம். அனுதினமும் வேத வாசிப்பு முக்கியம். அனுதினமும் சோப்பு போட்டு கை கழுவதை விட அனுதினமும் வேத வாசிப்பது நமக்கு மிக முக்கியம்.
இந்த ஜெபம் எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில செயல்படுத்துகிறாய், அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியும். குடும்பத்தில் அநேக மக்களை கர்த்தர் காப்பாற்றுவார், உன்னை காப்பாற்றுவார், உன் வேறுசனத்தை காப்பாற்றுவார், உன் குடும்பத்தை கர்த்தர் ஒரு நிர்மலை கொடுப்பார். கர்த்தர் ஜெபமாவை கொடுக்கிறார். ஜெபத்தின் வல்லமையை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிருந்து போகிற போது அநேக கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தோடு கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா. நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் ஒரு செழிப்பை, ஒரு சமாதானத்தை, ஒரு சுகத்தை கட்டிட போகிறார். நீ போகிற இடமெல்லாம் சமாதானம், நீ போகிற இடமெல்லாம் சுகம் கர்த்தர் கட்டிட போகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற போது அநேகருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய நோயை கர்த்தர் பிடித்து எறிகிறார். அநேகருடைய சரிந்த வழிகளோடு இருக்கிறது. அநேகரும் சரிந்திருக்கிறார். வழிகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். இந்த வழி இனி உனக்கு இல்லை, இந்த சஞ்சலம் இனி உனக்கு இல்லை, இந்த போராட்டம் இனி உனக்கு இல்லை. நான் உனக்கு சுகத்தை கொடுக்கிறேன், என் நாமத்தினால சுகத்தை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலை ஸ்தலத்தில் ஹல்லேலூயா எல்லாவற்றிலும் கர்த்தர் மாற்றங்களை உயர்வை கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு மாற்றங்களை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம், அதிக நேரம் ஜெபிப்போம், அதிக நேரம் கர்த்தருடைய சமூகத்தை காத்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுகிறீர்களப்பா, எங்களோடு இடைப்படுகிறீர்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே என்
நம்ம இவ்வளோ நேரமாக தேவனை ஆராதிச்சோம், துதிச்சோம், ஜெபிச்சோம். எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்மளுக்கு பவர் கட், இப்போ தான் ஜஸ்ட் நான் பவர் வந்து இருந்தாலும் தேவன் நம்மளை ஆராதிக்க ஜெபிக்க நம்மளுக்கு உதவி செய்தார். அதற்காக தேவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லா லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் செப்டம்பர் மாதத்தில் ஆனால் வந்து தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த வருஷமும் அவருக்கு செப்டம்பர் தான் அவருடைய ஸ்லாட்டு. நாங்கள் ஜூலையில் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்களால வர முடியலன்னா அவங்களுக்கு வந்து 3rd வீக்கில் வந்து அவங்களுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயர் அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என் பர்த்டே அன்னைக்கு அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, வெனஸ்டே கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 3rd வீக் நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தலை, 2nd வீக் தான் நடத்துகிறோம். பட் நாங்கள் வந்து ப்ரேயராகவே வந்து அண்ணங்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம், ஸ்வாப் பண்ணிட்டோம். ஜூலை மாதத்தோட இதை வந்து நீங்கள் தான் இந்த வாட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு. அதையும் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வந்து நான் வருகிறேன், நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து 5th காஸ்பல் மிஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்தாபனத்தை இது பண்ணி அவங்க வந்து தேவனுடைய வார்த்தைகளே நிறைய இடத்துல வந்து பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டு வருகிறார்கள். தேவனாக வந்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தக்கூடிய தேவனுடைய தாசன், மிகவும் தாழ்மையானவர், அன்புடானவர், அபிஷேகம் நிரம்பி எந்த இதுக்காக இருந்தாலும் வந்து முன்னாடியே வந்து அவங்க வந்து இருந்து தன்னை ஆயத்தப்படுத்தி ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய தாசன். அவங்க இப்போ வாட்ஸ் வேர்ட் ஷேர் பண்ணும்போது நம்ம அதன் கரங்களை கட்டி அவங்களை ரிசீவ் பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். எச்சமெனே ஜெப வீட்டின் குடும்பமாக, பிள்ளைகளாக நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஒருவேளை ஜெபிப்பதற்காகவே நாம் இந்த ஜெபத்தை மிக நேர்த்தியாக, அழகாக கடந்த 62 ஜெபங்களை நடத்தி ஆண்டவர் இந்த 62வது ஜெபத்தையும் நடத்துவதற்கு உதவி செய்திருக்கிறார். ஒருவேளை ஜெபிப்பதற்காக தான் நான் அதிகமாய் விரும்புவது உண்டு. ஆனாலும் ஊழியத்தின் பாதையிலே இருப்பதினாலே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும்போது அதை நான் மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இன்னும் கொஞ்சம் அதற்காக ஆயத்தப்பட்டு வர வேண்டிய ஒரு நேரமும் நமக்கு உண்டாகிறது. எனவே இந்த நாளில் கூட விசேஷமாக நம்முடைய எச்எம்எல்ஏ ஜெப வீட்டிலே 62வது ஜெபக்குடிக்கு வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உண்மையாகவே எச்எம்எல்ஏ ஜெப வீட்டுக்கு வந்து ஜெபிப்பது என்பது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நான் வந்த முதல் கூடியில் இருந்து என்னை தொடர்ச்சியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் இந்த ஜெப வீடானது தேவ சித்தத்தின்படி கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்த அருமையான தேவ மனிதர் தேவ பிரசாத் ஐயாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆத்தும பாரமும் தரிசனமும் இந்த ஊழியத்தை உண்டாக்கும்படியாக செய்தது. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லும்போது, முந்தி உன் பாட்டியினிடத்திலும் உன் தாயினிடத்திலும் அந்த விசுவாசம் உன்னிடத்திலும் நான் பார்க்கிறேன் என்று சொன்ன வண்ணமாக, ஒருவேளை அருமையான வீட்டாருக்கு கர்த்தர் கொடுத்த அந்த விசுவாசம் தொடர்ந்து அதை ஆண்டவர் தலைமுறையாக பிள்ளைகளிடத்திலும் கொடுத்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருப்பதை நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன். அவரோடு கூட இணைந்து அநேக அண்ணன்மார்கள் நீங்க ரொம்ப அர்ப்பணிப்போடு கூட இந்த டீம் ஸ்பிரிட் என்பது ரொம்ப முக்கியம். ஒருவேளை பாய்க்காது தானே தலைமையிலும் நடத்தினா நான் இன்னைக்கு வரல அப்படின்னு யோசனை கூட இருந்தேன். ஆனா அவங்க இந்த சுகவிலுமா இதை தங்கி இப்ப கேள்விப்படும் போது இதெல்லாம் உங்க டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாய் ஜெபிப்பது, வேதத்தை அழகாக அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நேரங்களை ஒதுக்குவது, நல்லா வர்ஷிப்பு பாடல் எல்லாமே. என்ன இன்னைக்கு என்னால் தொடங்குதல வந்து பங்கு பெற முடியும்.
அது இன்னைக்கு ஒரு விசேஷத்தை தான் இனி பார்த்து 5 ட்ரெயினை நான் கிராஸ் பண்ணி அந்த கேட்ல வரிசையா நிற்குது. கேட்டு ஒரு ட்ரெயின் போய் ஒரு ட்ரெயின் வந்துட்டே இருக்குது. பார்த்தா நான் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். ஆனா தொடக்க ஜெபம் ஆரம்பிச்சு உடனே அதிக சற்று எனக்கு நான் நினைப்பேன், அப்பா தொடக்க ஜெபத்தை கூட போக முடியலையே, அதே எப்பவுமே அந்த நாட்கள் இருந்தே கற்றுக் கொடுத்தது. ஆனாலும் இங்க வந்து உங்களோடு இணைந்து கொண்ட பின்பு எனக்கு சமாதானமாக இருக்கிறது. கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். எனவே முழு எச்எம்என்ஏ ஜெப வீட்டினுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்ப்பது என்பது உண்மையாகவே பெரிதான காரியமாக இப்போது அமைந்திருக்கல. மீண்டும் நான் உங்கள் முகத்தை பார்க்க நீங்க முகத்தை பார்ப்பீங்க என்பது கேள்வியோடு தான் நம்ம சந்தித்திருக்கிறோம். உண்மையாவது சாட்சி நேரத்தில் நானும் சாட்சி சொல்லலாம் என்று நினைத்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஊழியம் முடித்து இரவு எனக்கு கால் வந்தது. திங்கள் செவ்வாய் முதல் நான் பலவீனம் சரீரத்துல பலவீனமா இல்ல ஆத்மாவில பலவீனமா ஆவில பலவீனமா அதிலே என்னால் கண்டுபிடிக்க அந்த அளவுக்கு நான் சுகவீனமாயிட்டேன். சில வேலையில அதை கண்டுபிடிக்கிற கிருபை ஆவியை நான் கற்றுக் கொடுப்பா. இது மூன்றுமே எனக்கு லாக் ஆயிடுச்சு. சரீரத்திலும் நான் பலவீனமா இருக்கிறேன், ஆத்மாவிலும் நான் பலவீனமா இருக்கிறது எனக்கு புரியுது, ஆவிலும் பலவீனமா இருக்கு. புதன்கிழமை இரவு வரைக்கும் அது இருக்குது. நான் சொன்னேன் என் மனைவிடத்துல இது என்ன காலையில் என்ன சூழ்நிலையே தெரியல. ஆனா வேலைக்கான காலையில ஆண்டவர் புதிய கிருபையும் புதிய அடுத்து நான் கடந்து நாளைக்கும் விசேஷத்தை ஊழியத்திற்காக நான் போக வேண்டியிருக்கு. இந்த ஊழியங்கள் எதிர்நோக்கி நம்ம போக வேண்டியிருக்கு. ஆனா ஆவியானவர் வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்ல அழகான சக்திகள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இவர்களை கொண்டு போய் கொடுப்பதற்கு எப்படி தெரியல. ஆண்டவர் அழகாக நேர்த்தியா இன்னைக்கு நான் என்னுடைய சரீரத்தினுடைய பலவீனம் என்பது கிடையாது, ஆத்மாவிலே பலவீனம் என்பது கிடையாது, ஆவிலே பலவீனம் என்பது கிடையாது. இடத்தோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நல்ல தேவனுடைய பிரசன்னத்தில இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எனவே இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல வார்த்தை என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்கிறபடி தேவ சமூகத்தில் இருந்து ஒரே ஒரு வசனம் தான். ஆண்டவரே ஒரே ஒரு வசனம். நார்மலா இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கும் இந்த லாக்டவுன் காலங்கள், இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவ வார்த்தையை கொண்டு போய் கொடுப்பது என்பது உண்மையாகவே அந்த வார்த்தை கிடைத்து நம்ம அதுல பலன் அடைந்து அதை கொண்டு போய் கொடுக்கும் போது அது பெரிய எழுப்புதலையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. எனவே இந்த 2021 வருஷம் பிறக்கும் போது இந்த 2021 வருஷத்துக்கான வார்த்தையை கத்தர் கொடுத்தான். கத்தருக்கு பயப்படுகிற வருஷம் 2021 வருஷம். கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் இந்த வருஷம் கத்தர் பாதுகாப்பார் என்று சொல்லி தைரியமாக தீர்க்க தரிசனமாக சொல்லி செவிக்க செய்தி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இதுதான் இந்த வருஷத்தினுடைய சாவியாக இருந்தது. ஆனா மாதம் பிறகும் போது ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் உண்டாகும். அதன்படி இந்த 7வது மாதம் எப்படி இருக்குன்னா நம்பிக்கை மாதமாக கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த 7வது மாதம் ஒரு நம்பிக்கை மாதமாக இருக்கிறது. நம்பிக்கை மாதத்துல நீங்களும் நானும் பிரவேசித்திருக்கிறோம். மீண்டும் இந்த லாக்டவுன் தளர்வுகள் நமக்கு உண்டாகி ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கு. மீண்டுமாக இப்படிப்பட்ட ஜப குழுவையில் உண்டாகிறது. இந்த சூழ்நிலையில மீண்டும் நாங்கள் தேவ சமூகத்துல ஒருவரை ஒரு சந்திப்புக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த மாதத்திலே தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்குன்னா நம்பிக்கையினுடைய மாதமாக, நம்பிக்கையின் செய்தியாக இருக்கு. எனவே இந்த நாளில கூட உண்மையாகவே தேவ சமூகத்துல நீங்களும் நானும் பலன் அடைந்து தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னதமான திட்டத்தை அவரை சந்திக்கிற நாள்களுக்கு கடந்து போவதற்கு இப்படிப்பட்ட கூடுகைகள் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. தாவீது சொல்கிற விதமாக உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். வல்லமை மேல் வல்லமை அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஒருவேளை கர்த்தருக்குள்ளாக பலன் அடைவதற்கு ஆண்டவர் நம்ம இந்த நாட்களில் அழகாக நடத்தி சென்றார் என்பது உண்மையான ஒரு காரியம். நேற்று இரவு குடும்ப ஜபம் ஆரம்பித்து தொடர்ந்த நேரத்துல ஒரு பாடல் பாடி முடிச்சாச்சு. 2வது பாடல் பாடும்போது அப்படியே பிரேக் பண்ணான். பாடக்கூடாது அப்படின்னா ஏட்டா பாடக்கூடாது, ஒரு பாட்டே பெரிய பாட்டு பாடிட்டீங்க, இந்த பாட்டும் பாடுனா அவனுடைய எண்ணம் என்னன்னா குடும்ப ஜபத்துக்கு இன்ட்ரெஸ்டா ஓடி வருவான்.
ஆனா அந்த half an hour தான் உனக்கு டைமிங். டைம் பார்ப்பான். அந்த டைம் பார்ப்பதுல அந்த half an hour முடிச்சிடணும். அப்படி முடியலன்னா அவன் வந்து அவனுடைய முகமே பேச மாறிடும். இப்ப குடும்ப ஜபம் ஏற்கனவே கொஞ்சம் காலதாமதமா ஆரம்பிச்சிட்டோம். 8 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது 8:20க்கு ஆரம்பிக்கிறோம். பாட்டு பாடி முதல் பாட ஆரம்பிச்சோடனே ரெண்டாவது பாட்டு எல்லாம் பாட்டு என்ன பாட்டு பிரேக் பண்ணான். எனக்கு அந்த சமயத்துல வந்து இப்ப சமீப காலமா அவனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. வேற சமூகத்தையும் விரும்புறான். அதே சமயத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் அவனுக்கு நடக்குது. இது எப்படி ஹேண்டில் பண்ணதே எனக்கு ஒண்ணுமே தெரியல எனக்கு சிலது. அப்ப திடீர்னு பார்த்தேன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணுமே அப்படின்னு நான் சொன்னேன். அப்பா உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நம்ம ஏசப்பா எதுக்குமே பயப்பட மாட்டாருப்பா. நல்லா புரிஞ்சுக்கா, அவர் எதுக்குமே பயப்பட மாட்டார். ஆனா ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் அவர் பயப்படுறார். தெரியுமா உங்களுக்கு ரகசியம்? அந்த ரகசியம் என்ன தெரியுமா? நாம துதிக்கிற துதி, ஆண்டவரை நாம் ஆராதிக்கிற அந்த ஆராதனைக்கு மாத்திரம் நம்ம பயப்படுறோம். தெரியுமா? உடனே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க உடனே அமைதியான பிறகு அவன் முகரூபம் நல்லா மாறுது. அந்த வாலிப ஸ்டேஜ் வந்த உடனே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது மாறுது. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே திடீர்னு ஆவில ஏற்பட்டா ஒரு சாட்சி நான் சொன்னேன். ஒன்டே மோசஸ் சொல்லி ஐயா இருந்தாங்க இல்ல அவரும் வாலிப வயதுல இப்படிதான் குத்துன்னு இருப்பாரு. ஒரு நாள் இயேசு அவரை ரட்சித்து அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு சிறந்த ஆராதனை வீரராய் மாறினார். அவர் பேரே ஒன்டே மோசஸ். ஒரு நாள்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு. ஆனா அவர் தேவனுடைய பிள்ளைதான், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர். ஆனா அவருக்கு ஒரு ரட்சிப்பு தேவைப்பட்டது. அவர் ஒரு முறை ஆராதனை பண்ணியிருக்கிறார். ஆராதனை பண்ணியிருக்கும்போது கர்த்தருடைய ஊழியத்தை பகுதி நேரமா செய்து கொண்டிருக்கிற ஒரு ஐயா, புரிந்த வயசு ஒரு ஐயா, அவருடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு, மனசோர்வுடைய ஒரு நோட்டீஸ் பார்க்கிறாரு. ஒன்றை மோசஸ் ஐயா இது மாதிரி கன்வென்ஷன் கூட்டத்துல பேசுறாரு. இவருக்கு ஒரு ஆசை, சரி நம்ம போய் இந்த கூட்டத்துல உட்காருவோம். அப்படியே அந்த கூட்டத்துல போய் அவங்க உட்கார்றாரு. உட்கார்ந்து என்ன நடக்குது? ஆராதனை வேலையில ஐயா ஆராதனை நடந்து இந்த ஐயா பின்னாடி உட்கார்ந்து கொண்டு அந்த ஆராதனையில கண்ணை மூடி அவரு என்ன பண்ணாருன்னா கர்த்தரை ஆராதிக்கிறார். என்ன நடந்திருக்குமா? கண்ணை மூடி கர்த்தரை ஆராதிக்கும் போது திடீர்னு ஒரு ஆவிக்குள்ளே கண்கள் திறக்கப்பட்ட உடனே ஐயா தான் இந்த ஆராதனை பண்ணி இருக்கிறாங்க. வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஒவ்வொரு தேவர் தூதர்கள் அந்த ஆராதனைக்கு ஏற்றவான அவங்களும் நடனம் பண்ணி கொண்டு ஆராதித்துக் கொண்டு பார்த்து ஒரு நடி அப்படியே அவங்களால என்ன பண்றது தெரியல. அந்த அளவுக்கு அவங்க எனக்கு ஒரு முறை ட்ரைனிங் கொடுக்க வந்தாங்க. சொன்னாங்க அவைக்குரிய அனுபவம் ஏக நேரத்தில் தெரியல. அப்ப நாம சொன்னாங்க ஆராதனை பண்ணும்போது நீ துதிக்கும் போது அந்த இடத்துல தேவ பிரசன்னமானது பாருங்க. அந்த துதியில கர்த்தர் மாத்திரம் பயப்படுகிறவர் அல்ல, தேவ தூதர்கள் கூட பிரசன்னத்துல அதை மறந்து ஆராதிக்கிறார். அவ்வளவு வலிமையானது ஆராதனை சொல்றது. ரொம்ப சாந்தமாய் பாருங்க. என் மனுடைய வாழ்க்கையில கூட ஆராதனை நேரத்தில் நான் கூட ரொம்ப கலந்து இன்னும் கொஞ்ச நாள் நடத்த மாட்டாங்களா, இன்னும் கொஞ்ச நாள் பாட மாட்டாங்களா, அது ஒன்றும் ஜெபிக்க மாட்டாங்களா, இதெல்லாம் அனுபவித்து பார்த்தாதான் எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்பது இடையேற பெற்றது. அந்த வார்த்தை மாத்திரம் சரியானபடி நம்மை சந்தித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்து என்பது முற்றிலுமாய் மாறிவிடும். அதாவது அந்த தேவ வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற தேவனுடைய ஊழியக்காரர்களும் அந்த வார்த்தையை மிக முக்கியமானது. அதை நான் உணர்ந்தபடினாலே மிகவும் தேவ சொல்லு போராடி ஆண்டவரே எனக்கு சரியான வசனத்தை நீங்க கொடுக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் வசனத்தை கொடுத்தா அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் கரித்திருங்கள். இந்த வார்த்தை தான் கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்து விட்டாரு. ஒரே சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை இனி நம்ம போய் சந்திக்க ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷமாய் அறிவிக்க
இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? காமனா இருக்கு. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கு. இந்த வார்த்தையை ஜீவனுள்ள வார்த்தையாக, நம்மை சந்திக்கிற வார்த்தையாக, உயிரோட்டமான வார்த்தையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் தியானிக்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்ற வார்த்தை கேட்ட உடனே ஒருவேளை அந்த வார்த்தை நமக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிற வார்த்தையாய் நமக்கு கடந்து வரும். ஆனா உண்மையாகவே இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நம்ம உள்ள போய் பார்க்கும்போது அந்த வார்த்தையினாலே நமக்கு உண்டான ஜீவன் பெரிதாக இருக்கும். இந்த வார்த்தை கிடைத்த உடனே ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்கிறபடி எந்த வார்த்தை கிடைத்தாலும் எந்த வசனம் கிடைத்தாலும் விசுவாசத்துக்கான கேள்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். சில நேரத்தில் சில வசனங்களுக்கு பல கேள்விகள் உண்டாகும், பதில்கள் நமக்கு ஒன்றாக இருந்தால் முடிந்துவிடும். சில நேரத்தில் விசுவாசத்தின் கேள்வி ஒன்றாக உண்டாகும், அதுக்கு பதில்கள் பலர் வரும். இப்ப நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் என்ற வார்த்தை கிடைத்து விட்டது. இப்ப என்னுடைய விசுவாசத்தின் கேள்வி என்ன, அதுக்கான பதில் முதல் இன்றைக்கு இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி விசுவாசத்துக்கான கேள்வியை நாம் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு அந்த கேள்வியும் பதிலும் தான் தெய்வம் பயிற்சி. நம்பிக்கையிலே சந்தோஷமா அப்படியானால் விசுவாசத்துக்கான கேள்வி என்ன? அந்த கேள்வியை நான் இப்போது உங்களுக்கு முன்பதாக ஒருவேளை நான் வெளிப்படுத்த சொல்ல நான் மாற்றிக்கிறேன். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் என்ற வார்த்தையின்படி எப்படிப்பட்ட நம்பிக்கையின் சந்தோஷத்திற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்துடைய கேள்வி எனக்கு உண்டாயிற்று. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் அப்படி அந்த வார்த்தை வந்தால் எப்படிப்பட்ட நம்பிக்கையின் சந்தோஷத்துக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார் அப்படி ஒரு கேள்வி. எப்படிப்பட்ட நம்பிக்கையின் சந்தோஷத்துக்கு கர்த்தர் அழைக்கிறார்? ஒருவேளை இன்றைக்கு இந்த நாளிலே வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை உங்களுக்கு முன்பதாக வைத்து கேட்டுப்பார்கள். எப்படிப்பட்ட சந்தோஷத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்? எப்படிப்பட்ட நம்பிக்கையின் சந்தோஷத்திற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார்? அப்படி கேட்கும்போது ஒவ்வொரு பதிலாக கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். ஒருவேளை இன்றைக்கு காலை வரைக்கும் அதற்கான பதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பதில் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை எவ்வளவு வேகமாக உங்களுக்கு நான் இந்த பதில்களை சொல்லி உங்களுக்கு இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறனோ இந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம். ஆனால் கேள்வி ஒன்றுதான், பதில் இத்தனை இருந்தாலும் உங்களுக்குரிய பதில் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த கால வேளையிலே நீங்கள் இந்த வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்துக் கொண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட நம்பிக்கை சந்தோஷத்திற்கு தேவன் என்னை அழைக்கிறார், கர்த்தர் என்னை அழைக்கிறார். உண்மையாகவே இனி வரும் காலங்கள் எப்படி இருக்க போகுது என்பது நமக்கு தெரிய போகுது. இனி வரும் வருஷங்கள் எப்படி இருக்க போகுது என்பதும் நமக்கு தெரிய போகுது. ஒருவேளை நாட்கள் காலங்கள் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையானது நம்மை ஒரு அழைப்புக்கு நேராக வழிநடத்துகிறது. எப்படிப்பட்ட சந்தோஷத்திற்கு நேராக நீங்களும் நானும் தொடர்ந்து வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்கு தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப்படுகிறோம். முதலாவது அந்த நம்பிக்கையின் சந்தோஷம் என் வாழ்க்கையில அது எந்த இடத்துல கொண்டு போய் தேவன் வைக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் என்று பார்த்தா ஒரு வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில சத்தியங்களையும் உதாரணங்களையும் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதலாவது நம்பிக்கையின் சந்தோஷம் என்னவென்று பார்த்தா ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். முதலாவது நம்பிக்கையின் சந்தோஷம் என்ன? அந்த இடத்துல ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும்
உங்களை நிரப்புவாராக. முதலாவது அந்த நம்பிக்கையின் சந்தோஷம் இந்த வேத வசனத்தினுடைய சத்தியத்தின்படி உண்டாகிறது. அந்த சந்தோஷம் எப்படி வருதுன்னா, தேவன் பேரிலே வைக்கும் நம்பிக்கை தான் நமக்கு நம்பிக்கையின் சந்தோஷத்தை கொடுக்கிறது. நன்றாக நம்ம கவனித்து பார்த்தா, தேவன் பேரிலே வைக்கிற நம்பிக்கை தான் நமக்கு முதலாவது நம்பிக்கையின் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்படியானால் இந்த வேத வசனத்தின் ஆழமாய் நாம் படிக்கும் போது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, ஆமென், நம்பிக்கையின் தேவன் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்படியானால் நமக்கு இந்த வேத வசனத்தின்படி முதலாவது நமக்கு அந்த சந்தோஷம், அந்த நம்பிக்கை எப்படி பெறுகிறது என்று பார்த்தால், நம்பிக்கையின் தேவன் நம்முடைய நம்பிக்கை அவர் என்ன பண்ணாரா, பெருக செய்தார். அவர் நம்பிக்கையின் தேவன் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய சந்தோஷத்தையும் அவர் பெருக செய்தார். ஒருவேளை இன்றைக்கு இந்த நாளிலே நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் சூழ்நிலைகள் காலங்கள் எப்படி இருந்தாலும் குறைவுபடாமல் நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்குமானால், நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய சந்தோஷத்தையும் குறைவில்லாமல் அதை காத்துக்கொள்ள இந்த நம்பிக்கையின் தேவன் பேரில நாம் முழு நிச்சயமாய் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு ஆலோசனை. இனி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவர் நம்பிக்கையின் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் நம்பிக்கையின், அந்த நம்பிக்கையின் தேவன் பேரில நீங்க நம்பிக்கை சரியாக வைத்திருந்தால், அந்த நம்பிக்கை தான் ரோமர் 12 படி நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்விலே அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை கொடுக்க வேண்டும். சரி, வேதத்துல இந்த நம்பிக்கையில சந்தோஷத்துல தேவன் பேரில வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவன் பேரில வைத்திருக்கிற சந்தோஷம், இதுக்கு சரியான ஒரு நபரை நீங்க சொல்லணும்னா நீங்க யாரும் சொல்லுவீங்க? பட்டுன்னு சொல்லுங்க, பட்டு நீங்க சொல்லுங்க. தேவன் பேரில வைத்திருக்கிற நம்பிக்கையில, தேவன் பேரில வைத்திருக்கிற சந்தோஷத்துல ஒரு சரியான நபரை தப்புன்னு சொல்லணும்னா அவர் தான் டாப் மோஸ்ட் இருப்பார், அவர் தான் இருப்பாரு. அவர் கீழே எல்லாரும் வரணும். அப்படி சரியான நபர் யாராவது சொல்றாங்க, அங்க இருந்து பவுல்ன்றாங்க, ஆபிரகாம் சொல்றாங்க, மோசே சொல்றாங்க. இனிமே நான் உங்களுக்கு சொல்லட்டேன், நீங்க எல்லாரும் சொல்லிட்டே தான் இருப்பீங்க. டாப் மோஸ்ட் ஒருத்தர் இருப்பாருன்னு சொன்னா, தேவன் பேரில வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் தேவன் பேரில வைத்திருக்கிற சந்தோஷத்துக்கும் சரியான பாத்திரமான ஒருவர் இருப்பாரானால், வசனத்தை வாசித்தீங்கன்னா நீங்க சொல்லிவிட்டீங்க. ஆமென். சங்கீதம் 39:7, சங்கீதம் 4:7. இந்த 7வது மாதத்துல இந்த 7வது வசனம் எனக்கு கிடைச்சது பாருங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஆனா வார்த்தையை எப்படி வருது பாருங்க. எடுத்து வாசிக்கலாம். இப்பொழுதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? என்ன சொல்றாரு பாருங்க, நீரே என் நம்பிக்கை. சொன்னவர் யாரு? தாவீது. இப்ப சொன்னது யாரு? என்ன சொல்றாரு? நீரே என் நம்பிக்கை. தாவீது ராஜாவுடைய பாதுகாப்பு எப்படி நமக்கு தெரியும்? தாவீது ராஜாவுடைய விசுவாசம் எப்படி என்பது நமக்கு தெரியும். தாவீது ராஜாவுடைய போர்படை எப்படி நமக்கு தெரியும். தாவீது ராஜாவுடைய வரலாறை நான் எம்பே படிக்கும்போது படிச்சேன். பைபிள படிச்சதை விட அந்த ஹிஸ்டரியில படிக்கும்போது இஸ்ரவேல் ஹிஸ்டரி பயங்கரமா இருந்தது. தாவீது ராஜாவுடைய அந்த பாதுகாப்பும் அவருடைய வீரமும் பயங்கரமா எழுதப்பட்டிருக்கு. அதை படிக்கும் போதே ஒரு சந்தோஷம். ஆனா தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சார். ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சார். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நீரே நம்பிக்கை. ஏன் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும்? அவர் நம்பிக்கையின் பேர். நம்பிக்கை பெருக பண்ண அவரால் மாத்திரம் தான். நம்முடைய சந்தோஷத்தை பெருக பண்ண அவரால் மாத்திரம் தான். இது சங்கீதம் 39:7. இது சங்கீதம் 4:7 என்ன சொல்றாங்க?
சங்கீதம் 4:7 வாசிப்போம் வேகமாக. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எல்லாரும் சொல்லுவோம். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு சொல்றாரு, அவளுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம் அதிக சந்தோஷத்தை இந்த நாட்களில அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தான் தேவன் கொடுக்க, அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் உங்களுக்குள்ள வைக்க விரும்புகிறார். அவர் நம்பிக்கையும் தேவை, உங்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுக்கணும்னு விரும்புகிறார். அப்படிப்பட்ட சந்தோஷத்துக்குள்ள உங்களை வழி நடத்தணும்னு நினைக்கிறார். இதுதான் முதலாவது நமக்கு கிடைக்கிற நம்பிக்கை சந்தோஷத்தினுடைய ஆசீர்வாதம். ஆமென். அவர் எப்படிப்பட்ட சந்தோஷத்திற்கு நம்மை அழைக்கிறார்? முதலாவது சந்தோஷம் அவர் பேரிலே நாம் வைக்கிற நம்பிக்கையினால் உண்டாகும் அந்த சந்தோஷத்திற்கே நம்ம அழைக்கிறார். ஒருவேளை கர்த்தர் மேல இப்படிதான் நம்பிக்கை. இந்த வார்த்தைப்படி யார்கிட்ட ஆவியானவர் இந்த நேரத்தில் இந்த முதல் வார்த்தைக்கு பதிலாக கொடுக்கிறார் எனக்கு தெரியாது. ஒருவேளை வேகமா நான் எல்லா பதிலும் சொல்லிவிடுகிறேன். கண்டிப்பாக ஒரு பதில். இந்த முதல் பதில் யாருக்கு இருக்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணி. ஒருவேளை நீங்க சொல்ல முடியுமா? தாவீதின் அனுபவம் என்னுடைய அனுபவமாக இருக்கு. நீரே என் சந்தோஷம். அவர் நம்பிக்கையின் தேவை. உங்களுக்கும் அந்த கிருபையை, எனக்கும் அந்த கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, இதே விசுவாசத்துக்கான கேள்வி. எப்படிப்பட்ட நம்பிக்கையின் சந்தோஷத்திற்கு அவர் நம்மை அழைக்கிறார்? இரண்டாவது அந்த நம்பிக்கையின் சந்தோஷம் என்ன? அந்த இரண்டாவது நம்பிக்கையின் சந்தோஷம், இனி ஒரு நாட்கள் இப்படிதான் இருக்க போகிறது. இனி ஒரு நாட்கள் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகிறது. இனி தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும். இந்த சந்தோஷத்தை தான் வாழ போறோம். இந்த சந்தோஷமே எனக்கு முன்பதாக வைக்கப்பட்டாலும் அது கிடையாது. என் நம்பிக்கையும் அவரே, என் சந்தோஷமும் அவரே. இரண்டாவது சந்தோஷத்தினுடைய அந்த ரகசியம் என்ன? எப்படிப்பட்ட சந்தோஷத்துக்கு தேவன் என்னை அழைக்கிறார்? இரண்டாவது இருக்கு, எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமானால் அது என்னவா இருக்கும்? ஒருவேளை உங்களை நான் கேட்பேன் என்று சொன்னால் ஒருவேளை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பதில் சொல்லலாம். ஆனால் நீங்க தேவ செய்தின்படி உங்களுக்கு இரண்டாவது ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தை நான் வாசித்து அதற்கு அந்த சந்தோஷத்தை நான் அறிந்து கொள்கிறேன். அந்த வார்த்தையை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஆனால் அந்த வசனத்தை வார்த்தை முதலில் நம்ம படிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கிறார். அப்போஸ்தலர் கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தள்ளி போனாரோ, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். எப்படிப்பட்ட சந்தோஷத்திற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார்? இரண்டாவது என் சந்தோஷத்தினுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இனிமேல் என்னுடைய சந்தோஷத்தின் நம்பிக்கை யாராவது என்னை பார்த்து கேட்டால் நான் ஆணித்தரமாய் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார், மறுபடியும் வருவார். அந்த நம்பிக்கையின் சந்தோஷத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய இரண்டாவது சந்தோஷம். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்ற நம்பிக்கையின் சந்தோஷத்துல தான் இனி என் வாழ்க்கையை நான் தொடர்ந்து ஓடுவதற்கு தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இதுதான் என்னுடைய இரண்டாவது சந்தோஷம். ஐயா, இந்த சந்தோஷத்துக்கு சொந்தக்காரர் ஒருவர் சரியான நபரை சொல்ல வேண்டுமானால் யாரை சொல்லலாம்? முதல் சந்தோஷத்துக்கு சொந்தக்காரர் தாவீதை சொன்னோம். இந்த சந்தோஷத்துக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஏங்கி நிற்கிற ஒரு மனிதர் யோபு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन அடிக்கிறான், பாஸ்ல வராங்க. அதனால செய்தி வேகமாய் கொண்டு போறாங்க. எடுத்து வாசிக்கலாம். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு எதிர்பார்ப்புல அன்றைக்கே இயேசுவின் வருகைக்காக
வருவார் என்று சொல்லி காத்திருந்த மனுஷன் தான் யோபு. எடுத்து வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யார் அறிந்திருக்கிறாரா? சொல்றா, நான் அறிந்திருக்கிறேன். அதுதான் என் நம்பிக்கையின் சந்தோஷம். அவருடைய நம்பிக்கையின் சந்தோஷம் எந்த சூழ்நிலையில சொல்றாரு பாருங்க. இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்த வார்த்தை ரொம்ப தொட்டது. அவரை யார் பார்ப்பாரா? அந்த சந்தோஷம். இங்க வந்திருக்கிற பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கும் இந்த அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறது. யார் கொடுக்கிறார்கள்? அவரை நானே பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். மறுபடியும் இயேசு வருவார். அவரை நான் பார்ப்பேன் என்று விசுவாசிக்கிறவர்கள், அந்த நம்பிக்கை சந்தோஷத்தில் இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த சந்தோஷம் இருக்குமானால் இனி காலங்கள் எப்படி இருந்தாலும் நான் அதை தாண்டி ஓடுவது எனக்கு லகுவான காரியம். உண்மையா இல்லையா? ஆமென். முதல் சந்தோஷம் என் தேவன் பேரில நான் வைத்திருக்கிற நம்பிக்கையே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இரண்டாவது சந்தோஷம் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிறார் என்ற சந்தோஷம் எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. அதில் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் அதோடு கூட சங்கீதம் 96 13ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கலாம். இது கொஞ்சம் ஜோடியா வரதுனால அந்த வசனத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 4:7 29:7 இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சங்கீதம் 96:13 தீத்து 2:13 ரெண்டு வாசிக்கல வேகமா வாசிக்கலாம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் நல்ல கவனிங்க. நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியங்கய்யா. என்ன வார்த்தை எழுதாரு பாருங்க. மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். என்ன போதிக்கிறாரு? மகளே, உன் நம்பிக்கையின் சந்தோஷம் இயேசு கிறிஸ்து வரப்போறார். அந்த ஆனந்த பாக்கியம் நமக்கு அவர் பிரசன்னமாக்குதலை கொடுக்க வார்த்தை படிக்கும் போதே ஒரே சந்தோஷம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மூணாவது அலை கொரோனா வருதோ இல்லையோ நான் எதிர்பார்க்கிறோம் இல்லையோ, இயேசு மறுபடியும் வருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதுவே என்னுடைய நம்பிக்கை சந்தோஷம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை கடந்து வருவது எனக்கு தெரியாது. ஒருவேளை இரண்டாவது சந்தோஷம் இனி வரும் நாட்களிலே இந்த சந்தோஷம் தான் இருக்கிறது. தாவீதின் சந்தோஷம் யோபின் சந்தோஷம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நானே அவர். இந்த ரெண்டு வார்த்தை யாருக்குரியது, யாருக்குரிய பதில் என்று இருக்கிறார். மூன்றாவது சந்தோஷம், ஒருவேளை எப்படிப்பட்ட சந்தோஷத்துக்கு தேவன் நம்மை அழைக்கிறார், இந்த மூன்றாவது சந்தோஷம் என்னவாக இருக்க வேண்டும், அதை நாம் படிக்கிறோம். எல்லாருக்குமே முதல் ரெண்டு வார்த்தை ஒருவேளை நமக்கு முன்பதாக மகிழ்ச்சியும் ஒருவேளை ஆறுதலையும் கொடுத்தாலும், அடுத்த வார்த்தை ஆவியானவர் இந்த வரிசையா கற்றுக் கொடுக்கும் போது அவர் எப்போதுமே நல்லவர் சார்ந்த அவருக்கு நல்லா தெரியும். மூன்றாவது சந்தோஷத்தை அவர் எப்படி கொடுத்திருக்காருன்னா, வருங்காலத்தை குறித்ததான நம்பிக்கையின் சந்தோஷம். ஒருவேளை நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருப்போம். முதல் ரெண்டு சந்தோஷம் என்பது ஒருவேளை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. எல்லாருக்குமே எதிர்காலத்தை குறித்துதான் ஒரு சந்தோஷம், வருங்காலத்தை குறித்துதான சந்தோஷம் மிக முக்கியமானதா இல்லையா? எல்லாருக்குமே எதிர்கால திட்டம் இருக்கா இல்லையா? வருங்காலத்தினுடைய பிளான் இருக்கா இல்லையா? நம்மை பற்றி, நம் குடும்பத்தை பற்றி, ஊழியர்களை பற்றி, அந்த வருங்காலத்தை பற்றி. இப்ப ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, இந்த மூன்றாவது சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்னா, வருங்காலத்தை பற்றிதான ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு சரியான ஒரு நபரை சொல்லணும்னா யாரை சொல்லலாம்? வருங்காலத்தை பற்றிதான சந்தோஷத்தோடு வாழ்ந்த ஒரு நபர் இருக்கார். சொல்லுங்க. யோவான்.
அவங்கதான். சரி, இது நீங்க ரொம்ப யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். இது ஒரு வசனத்துல தான் இருக்கு, அவங்க பேர் நான் குறிப்பிடல. ஆனா வருங்காலத்தை பற்றி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒருவேளை நீங்க வாசித்த உங்களுக்கு அதுக்குன்னு அந்த வேத வாசிக்கும் போது அந்த வசன ஞாபகம் தான் பார்க்குது. இவங்க சரியான நபர், நீங்க பேர் சொல்ல முடியாது, ஆனா வருங்காலத்தை குறித்து மகிழக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். வசனத்தை சொல்லி விடுகிறேன், அவங்க டைப்பே அப்படிதான் வரும், ஆனா அவங்க பேர் வராது, ஆனா வித்தியாசமா வரும். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழி புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க. அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறார். வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறார். ஆமென். யார் இவங்க? இவங்க யார் நினைக்கிறீங்க? குணசாலியான ஸ்திரீ. ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு வருங்காலத்தை குறித்துதான மகிழ்ச்சி இருக்கு. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் தியானிச்சுன்னா மனவாட்டி குணசாலியான ஸ்திரீயாக தன் வருங்காலத்தை குறித்து அவர் மகிழ்கிறது. அவளுக்கு தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையில ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்துதான சந்தோஷம் இருக்கு. அதை விட இந்த பூமியிலே நான் வாழும் காலத்தில் என் வருங்காலம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ற சந்தோஷத்தோடு வாழ்கிறது. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் எதிர்காலம் கண்டிப்பாக மகிழ்ச்சியோடு இருக்கிற சந்தோஷத்தோடு விட ஒருவேளை நீங்கள் பயணம் செய்வது இந்த வேத வசனமும் நமக்கு பலனாக இருக்கு. ஒருவேளை இந்த வசனத்தை ஆவியானவர் கொடுக்கும்போது 2-3 காரியங்களே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒருவேளை இந்த சந்தோஷம் நமக்குள்ள எப்படி உண்டாகுது பார்த்தா, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:5 ஒரு வாசிக்கலாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமென். தொடர்ந்து ஆண்டவர் நம்ம நடத்துறார். நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட நம்பிக்கை சந்தோஷம் இருக்கும்போது இந்த பூமியில தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்துல எப்போதும் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்க, அந்த நம்பிக்கையில நிலைத்திருக்க கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஆலோசனை. ஒருவேளை காலங்கள் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகள் இருந்தாலும் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை இருக்கும். எத்தனை பேர் நீங்க நம்பிக்கையோடு இருக்கிறீங்கன்னு தெரியல, உங்களை குறித்துதான நம்பிக்கை நீங்க ஒரு நாள் விட்டாங்க. அடுத்த நாட்டில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை மறந்துடாதீங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஊழியர்களை குறித்து எதை சொல்லியிருந்தாலும் ஒருவேளை அது என் வாழ்க்கையில நிச்சயமாக அது நிறைவேறும் விசுவாசிக்கிறது. ஆமென். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறிப்பிட்ட தீவுக்கு அவர் கைதி, அதாவது அவர் சிறை கைதியாக அவரும் அவரோடு கூட நிறைய பேர் பயணம் செய்யறாங்க. அவர் பயணம் செய்யும்போது அவனை கப்பல் யாத்திரை குறித்து நம்ம அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு பயணம் செய்யற அந்த பயணத்துல அவங்க எங்க போய் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஃபைனல் முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க போய் சேர வேண்டியது கண்டிப்பா சேர மாட்டாங்க. அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க வாழ்க்கையின் பயணம். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் கூட சில நேரத்துல பயணம் செய்யும் போது அடிக்கடி ஏதாவது ஒரு காரியம் என்ன பண்ணும், சோர்வடையும். அந்த இடத்துல அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்க முடியாது, பயங்கரமான தடை, அடுத்த அலைகள் வந்துட்டே இருக்கு. 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு அலை, 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு அலை. இந்த சூழ்நிலை போயிட்டே இருக்கும்போது அங்க என்ன நடக்குது? நான் குறிப்பிட்ட வசனத்தை நான் வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து நம்ம வேகமாய் கடந்து 20ஆம் வசனத்தை படிக்கலாம். அநேக நாட்களாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழை அடித்தது. அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும்
இனி வரும் காலங்களை குறித்து எல்லாத்தையும் நம்பிக்கை என்ன இருக்கு? இந்த செய்திலாம் கேட்க கேட்க நம்முடைய திட்டங்கள் எப்படி இருக்கு? நம்முடைய பிளான் ஏற்கனவே கத்த கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு? ஒருவேளை நடக்குமா? ஆனா கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவா இருக்கு. ஆனா என்னது நடக்குது? இதுல பெரிய ஒரு துர்ச்செய்தி ஒண்ணு இருக்கு. 11ஆம் வசனத்தை படிங்க. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானையும் அதிகமாக நம்பினான். அவன் யாரை நம்புறான் பாருங்க. நூற்றுக்கு அதிபதி தான் அவங்க எல்லாருமே கொண்டு போறான். யாருடைய வார்த்தையை பார்த்து யாருடைய வார்த்தையை நம்புறானா? மாலுமியினுடைய வார்த்தையை நம்புறாங்க. இன்னைக்கு இந்த சூழ்நிலை என்ன சொல்லுகிறது? இதுதான் நம்ம நம்புறோம். அந்த அதுதான் நடக்குது. யாருடைய வார்த்தையை அவங்க நம்பல? பவுலின் வாயில சொல்லப்பட்ட வார்த்தையை நம்பல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை பவுலுக்கு எப்படி கிடைக்கிறது? 24ஆம் வசனத்தை படிங்க. பவுலே பயப்படாதே. முதல் வார்த்தை பயப்படாதே. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ யாருக்கு முன்பாக நிற்க வேண்டும்? இதோ நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயை பண்ணினார் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ யாருக்கு முன்பாக நிற்க வேண்டும்? வருங்காலத்தில் தேவன் வைத்திருந்த ஒரு திட்டம் பவுலை குறித்து நீங்களும் நானும் தேவனால் ஒரு திட்டத்தோடு இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா அலை உண்மையும் கடந்து போயிருக்கிறோம். ஆனா நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் யாருக்கு முன்பதாக இருக்கிற தேவன் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் உயிரோடு இருப்பது தேவன் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறார். ஒருவேளை இந்த மூன்றாவது இந்த நம்பிக்கையின் சந்தோஷம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், தேவன் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோடு வருங்காலத்தை குறித்து ஒரு திட்டத்தோடு வைத்திருக்கிறார். வருங்காலத்தை குறித்து அவர் மகிழ்கிறார். நீங்கள் கூட உங்க எதிர்காலத்தை கர்த்தர் என்ன சொன்னாங்க அதை நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் அந்த நம்பிக்கையோடு இந்த வார்த்தை தொடர்ந்து கேட்டால் ஒரு நிச்சயமாகவே இந்த நாளிலே சந்தோஷம். அல்லேலூயா. நான்காவது எப்படிப்பட்ட சந்தோஷத்திற்கு நம்பிக்கை சந்தோஷத்திற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இது நாலாவது சந்தோஷம். முதல் சந்தோஷம் என்ன? நம்பிக்கை சந்தோஷம். தேவன் பேரில் வைக்கிற நம்பிக்கையே நம்பிக்கை சந்தோஷமா. இரண்டாவது அந்த நம்பிக்கை சந்தோஷம் எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்ற அந்த நம்பிக்கை சந்தோஷம். மூன்றாவது சந்தோஷம் என்ன? மூன்றாவது சந்தோஷம் வருங்காலம் ஒருவேளை தேவன் எனக்கு சொன்னது நிறைவேறும். கண்டிப்பாக கர்த்தரின் எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக. நான்காவது சந்தோஷம் ஒருவேளை இந்த நம்பிக்கையின் சந்தோஷம் நான்காவது சந்தோஷம் அருமையான ஒரு சந்தோஷம். அது என்ன சந்தோஷம் பார்த்தா, நான்காவது சந்தோஷம் என்பது மனம் திரும்பி வருகிற சந்தோஷம். ஆமென். மனம் திரும்புவதினாலே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கற்றுக்கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் இவ்வொரு நாட்களிலே நான் எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு நான் தூரம் போயிருந்தாலும் நான் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம் இருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக நான் மனம் திரும்பி நான் மீண்டும் யாரிடத்துக்கு வந்துவிட வேண்டும்? நான் ஆண்டவரிடத்தில் வந்து தைரியமாக ஒரு அழைப்பு வருகிறது. தேவ சமூகத்தில் ஓடி வருவதற்கு நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய இடமாக இருக்கு. இதுக்கு நம்ம சரியான நபர் ஒருவேளை உடனே சொல்லலாம். ஒருவேளை நான் மனம் திரும்பி வரும்போது எனக்கு சந்தோஷமும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குமானால் கண்டிப்பாக அது தேவனுடைய சமூகம் தான். அந்த வேதத்தில் அதுக்கு சரியான ஒரு நபரை நாம் சொல்லவே சொன்னால் யாரை சொல்லலாம்? இளையகுமாரன் சொல்லலாம்ல. அவன் திரும்பி வரும்போது வேதம் மிக தெளிவாய் சொல்கிறாரு, அவனுக்கு நம்பிக்கை பெறுகிறதா, அவனுக்கு சந்தோஷமும் பெறுகிறார். எப்பெல்லாம் நம்ம மனம் திரும்புறோமோ, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. மனம் திரும்பி நாம் சரியான இடத்துல நம்ம வந்து நின்றுட்டுனா நமக்கு சந்தோஷமும் இருக்கும், நம்பிக்கையும் இருக்கும். அந்த இடம் தகப்பனுடைய வீடு மாத்திரம் தான், தேவனுடைய சமூகம் மாத்திரம் தான். நான் தேவ சமூகத்துல இருக்கிற அந்த இடம் மாத்திரம் தான். அநேக நேரங்களில் நம்ம சில வேலையில அந்த ட்ராக்கை விட்டு போயிடுவோம். விட்டு போயிட்டு பின்பு நீங்க பாருங்க, சும்மா நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் விட்டுட்டு போயிடுங்க, என்னதான் நடக்குது.
போயிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு வந்து பாருங்க, ரெண்டு வித்தியாசத்தை பாருங்க. நல்லா கண்டுபிடிக்க தெரியும். தகப்பன் வீட்டுக்கு வருகிற சந்தோஷம் தான், இந்த நம்பிக்கை தான், அது எவ்வளவு அனுபவிச்சு பார்த்ததான் தெரியும். இந்த நான்காவது சந்தோஷம் மனம் திரும்பி வருகிற சந்தோஷமாக இருக்கிறது. அப்படியே நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டுடைய சமூகத்தில் ஓடி வருவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 24ஆம் வசனம் வரைக்கும் குறிப்பிட்ட பகுதி பாருங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அதான் ஒரே வார்த்தை. அவன் எழுந்து புறப்பட்டு அவன் வர வேண்டிய இடத்துக்கு சரியாய் வந்திருந்தான். தேவனுடைய பிள்ளை தான் வர வேண்டிய இடத்துக்கு சரியாய் வந்துவிட்டால் அந்த இடத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறது. 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அப்படியே அவர்கள் என்ன பட தொடங்கினாங்களா? திரும்பி வந்தா சந்தோஷம் தாங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லா திரும்பி வந்தவருடைய வாழ்க்கை பற்றி தான் இருக்குது. திரும்பி வரும்போது நம்பிக்கையும் பெருகும், சந்தோஷமும் பெருகும். யார் வராங்களோ அவங்களுக்கும் பெருகும், அந்த வீட்டில் இருக்கிற தகவலுக்கும் உண்டாகும். ஆனா வேதத்துக்கு முழுதும் வாசித்து பார்த்தா பரலோகத்தை விட அந்த சந்தோஷம். இந்த இடத்துல மட்டும்தான் 3 எல்லையிலும் சந்தோஷம். மனம் திரும்பி வருகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தான் அந்த சந்தோஷமும் நம்பிக்கையும் எல்லா இடத்தையும் நிரப்பும். ஆனால் அதே சமயத்துல அந்த இடத்தை விட்டு விலகி விட்டால் அவனுக்கும் துக்கம், அவன் வீட்டாருக்கும் துக்கம், பரலோகமும் துக்கம். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்தை விட்டு ஒரு நாள் விலகி போகிறது. ஆனா இனி வரும் காலங்களில் எந்த அளவுக்கு நாம் அவருடைய சமூகத்தை விட்டு விலகுவதற்கு சூழ்நிலைகள் நம்மை திருப்புமோ அந்த அளவுக்கு சத்துரு கையாடாது. கர்த்தர் கிருபையாக இந்த நாள் வரைக்கும் இந்த ஜெப வீட்டில் வைத்திருக்கிறார் சொன்னால் அது பெரிய சந்தோஷம். ஆமே. இதை அனுபவித்தவர்கள், ருசி பார்த்தவர்கள் தான் இந்த ரகசியம் தெரியும். ஆமே. போயிட்டு வந்துட்டே தான் தெரியும். நான் சொல்ல நீங்க போயிட்டு வாங்க, ஆண்டுடைய சமூகத்திலிருந்து விலகிட்டு வாங்க, என்ன நடக்குது அவளுக்கு இருக்கிற வாழ்க்கை தான் சந்தோஷம். இன்றைக்கு இந்த நாளில் இந்த 4 சந்தோஷத்தை நாம் வேகமாக 5வது சந்தோஷத்தையும் நான் சொல்லி 6-7 சொல்லி ஒரு 7 சந்தோஷத்தோடு நான் முடிக்கலாம். 7ஆம் மாதத்துல ஒரு 7 சந்தோஷத்தோடு நான் முடிக்கிறேன். ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு 4 சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன். ஒருவேளை நீங்களும் நானும் இந்த வார்த்தையை காணித்துக் கொண்டே இருக்கிற நீங்க என்னை பார்க்குறீங்க, நான் பார்க்கிறேன். ஏதோ ஒரு சந்தோஷத்துக்கு தேவன் கண்டிப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எந்த சந்தோஷம் என்பதை மாற்ற நீங்கள் அந்த சந்தோஷத்தினால் இந்த செய்தி முடிவு உங்களுடைய ஆவியானது அந்த சந்தோஷத்தினாலே அந்த நம்பிக்கையினாலே உங்களை நிரப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஸோ 4 முடிஞ்சிச்சு. 5வது சந்தோஷம் இருக்குமானால் உங்களுடைய வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். ரோமர் எழுதியிருக்கும் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தெரிந்த வசனங்கள் தான், ஆனால் இது முக்கியமான இந்த செய்தியிலே நமக்கு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான சந்தோஷம். 4வது சந்தோஷம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்குது. 5வது சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அதே பரிசுத்த ஆவியினால் தான் நமக்கு நம்பிக்கையும் பெருகுகிறது. ரோமர் 5:5 வாசிங்க. ரோமர் 5:5 வாசிக்கலாம். ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரெண்டுமே ஒரே ஜோடி வசனம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு உன்னத அனுபவம், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அதே சமயத்துல பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? தைரியமாய் சொல்லணும்.
எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தான் உண்டு. இனி புசிப்பது குடிப்பதை விட பரிசுத்த ஆவியினால் நான் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் எனக்கு சந்தோஷம். பரிசுத்த ஆவியினாலே நான் நிறைந்து இருக்கிறேன். கணுகால் அளவா இல்லை, முழங்கால் அளவா இல்லை, இடுப்பு அளவா இல்லை, என் கால் கட்டி மேலே எழும்பும், முழுகி என் கால் தானாக மேலே எழும்பும். அந்த அனுபவத்துக்கு நான் பரிசுத்த ஆவியினால் நான் நிறைந்து அனுபவத்துக்குள்ள ஆமென். அல்லேலூயா. நம்ம பல திருச்சபையிலிருந்து இங்க வந்திருக்கிறோம். நிறைய நம்ம மெயின் சர்ச்சில இருந்து வந்திருக்கோம். இந்த இடத்துல மட்டும் நமக்கு அநேகருக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு. ஆனா உண்மையாகவே சொல்ல வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெருக செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் நிறைந்த ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை மேலோங்கி இருக்கும், சந்தோஷம் மேலோங்கி இருக்கும். அந்த அனுபவத்துக்குள்ள ஒரே ஒரு முறை வந்துட்டாங்கன்னா போதும், அதை பின்பு தொடர்ச்சியா அந்த அனுபவத்துல போய்கொண்டே இருந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதம். ஆனா வேதத்துல ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை நேசித்து கர்த்தருக்கு பிரியமா இருந்த ஒரு நபர் இந்த அபிஷேகத்துக்கு தேவனே அவர் பார்வை நடந்தது. இப்படி வேதத்துல கர்த்தர் மிக தெளிவாக இந்த பரிசுத்த ஆவியினால் இந்த மனுஷனை நான் நிரப்பணும், இந்த குடும்பத்தை நிரப்பணும், அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கணும். அப்படி கர்த்தர் வேதத்துல யாராவது ஒருவரை செலக்ட் பண்ணிருப்பாருன்னா இருக்கிறாங்க. அந்த சரியான நபர் ஒருத்தர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க பாருங்க, இது யாரும் கரெக்டா சொல்லாம பரிசுத்த ஆவியினால் அந்த குடும்பம் நடத்தப்படுவதற்காக ஆவியானவர் அழகாக நேர்த்தியாக ஆண்டவர் அந்த ஊழியக்கார வழி நடத்தார். அப்படிப்பட்ட நபர் யார்? அந்த குடும்பம் நல்லா ஜெபிக்கிறாங்க, பக்தியா இருக்கிறாங்க, கர்த்தருக்காக நல்லா கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இந்த அனுபவத்துக்குள்ள அவங்க இல்லை. இந்த அனுபவத்துக்குள்ள அவங்க வழி நடத்தணும். அந்த அனுபவத்துக்குள்ள வழி நடத்த கர்த்தர் அந்த ஊழியக்காரரை நடத்துறாங்க. அந்த குடும்பம் யாரா இருக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க. புதிய ஏற்பாடு தான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான். இப்போது ஆன்சர் வரும்போது கொஞ்சம் கரெக்டாகுது. பாத்தீங்கன்னா நல்ல ஜெபிக்கிறவர் தான், நல்ல பக்தி உள்ளவர் தான், நல்ல ஆண்டவரை நேசிக்கிறவர் தான். ஆனா அவருக்கு எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் இல்லை. நீங்க நல்ல பிலீவர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா? நல்லா இருப்பாங்க வீட்டுல, ஆனா நிறைய நேரத்துல இந்த அனுபவத்துல எல்லாமே இருப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட காலகட்டத்துல அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்க சந்தோஷமும் சில நேரத்துல சோர்வு கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இருப்பாரானா அவருடைய ஜீவியத்தை உன்னத பலனை என்பது கொண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 10:46 அந்த அனுபவத்துல போகும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. பேதுரு கூட போனது ஆச்சரியப்படுறாங்க. இந்த ஒரு அனுபவம் நமக்கு பலனை கொடுக்கும், சந்தேகமே கிடையாது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலிய குடும்பம் தான் இந்த அனுபவத்துக்காக கடந்து போனாங்க. ஒருவேளை இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பாக யாருமே பரிசுத்த ஆவியானவரை இனி விட்டுவிட முடியாது. எந்த சபையும் இனி பரிசுத்த ஆவியானவரை கண்டிப்பாக அவர் என்ன பண்ண முடியாது, பிலீவ் பண்ணிட்டு அவர் விட்டுற முடியாது. அவருடைய கட்டுப்பாடுகளை வந்தாதான் அந்த நம்பிக்கையும் சந்தோஷமும் நிறைவாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். இனி வரும் காலத்தில் ஆதி அப்போஸ்தலர் நாட்டில் நடந்தது போலவே இனி திருச்சபை ஒரு ஜெபத்துக்கு சொல்றது அனுசரித்த காலத்துக்கு இவ்வளவு ஒரு வேதனையான சம்பவம் தான் நடக்கிறது. இதுக்கெல்லாம் முடிவு வரணும்னா ஆவியானவர் கிரியை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் இனி சபையிலே ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அசைவாடினதை போல அசைவாட வேண்டும். எல்லார் மேலும் அவர் ஊற்றப்பட வேண்டும். எல்லார் மேலும் ஊற்றப்பட வேண்டும். ஆவியானவர் வந்துட்டார்னா அங்க அமைதி உண்டாகும். ஆவியானவர் வரும்போது அங்க சந்தோஷமும் சமாதானமும் வந்துவிடும். ஆவியானவர் ஊழியம் சபைக்கு இனி ஒரு நாட்களிலே தேவைப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் போகிற சபை ஒருவேளை அந்த ஆளுகைக்கு அதை ஒப்புக் கொடுக்கும்படியாக, ஒருவேளை நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளாக இருக்கும்படியாக ஆவியானவர் இந்த 5வது நம்பிக்கையின் சந்தோஷத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறார். அதை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும். அதை ருசி
பார்த்து கொண்டு மற்றவர்களுக்காக என்ன பண்ண வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது 5வது நம்பிக்கையின் சந்தோஷம். 6வது நம்பிக்கையின் சந்தோஷத்தை நான் உங்களுக்கு வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமான ஒரு சந்தோஷம் இதுவும் எடுத்து நம்ம வாசிக்கலாம். 6வது நம்பிக்கையின் சந்தோஷம் எப்படி உண்டாவது பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சந்தோஷத்துக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த 6வது நம்பிக்கையின் சந்தோஷம் என்னன்னா, கண்டிப்பாக இதை நீங்க அனுபவிச்சாதான் தெரியாது. சுவிசேஷத்தை அறிவிப்பதினாலே, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதினாலே ஒரு நம்பிக்கை பெருகும், ஒரு சந்தோஷம் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பேரு இந்த 4 வரைக்கும் கூட அவர்கள் விசுவாசத்துக்கு வந்துருவாங்க. இந்த 5 பிரேக் ஆகும், 6 ரொம்ப டோட்டலாவே பிரேக் ஆகும். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இன்னைக்கு ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் சரியாய் நாம் செய்திருப்போமானால், நம் ஆராதனைகளை பாடல் பாடினமே அந்த எழுப்புதலின் பாடல் தெரு தெருவாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்தால், சபை அதை நிறைவேற்றி இருந்தால், இன்னைக்கு தேசத்துல என்ன உண்டாயிருக்கு தெரியுமா? நிச்சயமா கொரோனா உண்டாயிருக்காரு. என்ன உண்டாயிருக்கு நினைக்கிறீங்க? வேதம் தெளிவாய் சொல்லுது. இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்தின காரியம், என் ஜனம், என் திருச்சபை இந்த சுவிசேஷத்தை அறிவித்திருந்தால் என்ன உண்டாயிருக்கு நினைக்கிறீங்க? எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 8 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும். ஒருவேளை அந்த சரியான நபரை நான் கேட்பதற்கு முன்பதாகவே நான் உங்களுக்கு வசனத்தை சொல்லிவிட்டேன். ஆனால் அந்த நபரை நீங்க சொல்லிவிடலாம். பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். இயேசுவை குறித்து அவன் பிரசங்கித்தான். என்ன நடந்தது? 8ஆம் வசனம். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சுவிசேஷத்தை அறிவிப்பதனால் உண்டாகிற சந்தோஷம் 6வது நம்பிக்கையின் சந்தோஷம். சுவிசேஷத்தை அறிவித்தால் என்ன நடக்கும்? அந்த பட்டணத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று. இன்னைக்கு சுவிசேஷத்தின் ஒளி தேசத்திலே வீசப்படாமல் சபைக்குள்ளவே முடங்கியிருந்ததினாலே தேசம் முழுவதும் இருள் மூடினது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் போல இப்படிப்பட்ட நோய்கள் வந்து தாக்கினது. ஆனால் இந்த சுவிசேஷத்தின் ஒளி மாத்திரம் தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தார். பட்டணம் சந்தோஷம் உண்டாயிருக்குமா? உண்டாயிருக்காங்க. இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டாயிருக்கா? மிகுந்த சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? பிலிப்பு இயேசுவை குறித்து பிரசங்கித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும்போது, நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதினாலே அந்த சுவிசேஷம் தான் சொல்லுகிற எனக்கும் சந்தோஷம், கேட்கப்படுவது மற்றவர்களுக்கும் சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுமா? நிறைவேறாது. நிச்சயமா இந்த வசனம் நிறைவேறும். ஆனால் சங்கீதம் 96:2 வாசித்து பாருங்க. இது எப்படி நடக்க வேண்டும்? வேகமாய் வாசிக்கலாம். எப்படி நடக்க வேண்டும்? சங்கீதம் 96:2 கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கும். ஆமென். இது எப்படி அறிவிக்கணுமா? இது எப்படி பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மாசம் ஒரு முறை அல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல, வாரம் ஒரு முறை அல்ல, இனி நாளுக்கு நாள் இந்த சுவிசேஷ பணியை நான் செய்வதற்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இனி இந்த சுவிசேஷத்தை நான் சொல்வதற்கு கர்த்தர் எனக்கு ஒருவேளை உணர்த்துவாரானால் நிச்சயமாகவே இந்த 6வது சந்தோஷம் உங்களுக்கு சொந்தமாக மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும். சுவிசேஷத்தை அறிவிச்சவனுக்கு தெரியும் சந்தோஷம் எப்படி வருது. 5 ஆண்டுகள் காட்டுமன்னார்கோயிலே மிஷனரி பணியில் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு நான் திரும்பி ஊரா பார்க்க முடிவிட்டேன். ஒரு நாள் இரவு 11 மணிக்கு எனக்கு போன் வருது. எதிரில் இருந்து பேசினவர் ஒரு ஆயம். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு போன் வருது. எதிலிருந்து பேசினவர் இன்னொரு நபர். கேட்ட வார்த்தை என்ன? அன்னைக்கு நான் பணி செய்து முடிச்சுட்டு வரும்போது பிராக்டிகலா நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பணிகள்
வரோம். ஓகே, நம்ம எது ஆண்டுடைய ஊழியத்தில் இருந்து வந்துட்டோம். எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு போன் வருது. நான் அங்க மிஷனரியா இருக்கும்போது எனக்கு 1000 இருக்கும்போது போன் பண்ணேன். அந்த போன்ல பேசுற ஆயிரம் சொல்றாரு, அவருடைய வார்த்தை அவரை அந்த அளவுக்கு ஆவியான விடைபெற்றிருக்கிறார். நீங்க அன்னைக்கு பணி செய்துட்டு வந்தீங்க, மிஷனரி பணி. நான் 1000 பணி செய்தேன். அந்த விளைவை நான் இன்றைக்கு என்னை போல அந்த பணித்தளத்துல ஒரு தம்பி 1000 ஆக தேர்வு செய்ய, அந்த தம்பிக்கு நீங்க அன்னைக்கு சிறு வயதுல, அந்த தம்பி பேர் வந்து அன்புதாஸ். கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இந்துஸ் தான், இயேசு அறியாத தம்பி. அந்த தம்பி அந்த சண்டே ஸ்கூல் அந்த பிபிஎஸ்ல அந்த தம்பி வந்து ஆண்டு அங்க இருந்த வரைக்கும் ஆண்டு அங்குல வழிநடத்த ஆண்டு உதவி செய்தார். அதன் பின்பு போனவங்க அப்படி தொடர்ந்து வழிநடத்துறது கிரேட். இன்னைக்கு ஆயுள் படிப்பு சிஎஸ்ல இன்னைக்கு கிடைக்கும், கவர்மெண்ட்ல கலெக்டர் வேற கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய சவாலா இருக்குல்ல. சரியா நான் பிராக்டிகலா கிடைக்கிறது அது ஜனத்திற்குரிய பணியாகிடுச்சுங்க. எதிரில இருந்து அடுத்த போடுறது ஐயா என்ன நம்பவே முடியல, நான் 1000க்கு தகுதி ஆகலாம் என்று எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த 2 சத்தத்தை கேட்டவுடனே அந்த சத்தம் என்னை நோக்கி தான் வந்தது. ஏன்னா அந்த சுவிசேஷம் எனக்கு சந்தோஷம், அன்னைக்கு இருந்த 1000க்கு சந்தோஷம். இப்ப அந்த பணியில தேடை சொல்லுறாங்க பேரு சாமுவேல் வச்சுட்டாங்க. சாமுவேல் இப்ப பேருக்கு இன்னைக்கு நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீங்க சிறந்த ஆயனாக. இனி ஒரு நாட்கள் ஆண்டுடைய சித்தம் நிறைவேறவில்லை. ஆண்டு உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு பணியை எடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த கிராமத்துல அவங்க அப்பா அம்மா அது பெருசா தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படிதான் மகிமை என்ன, சந்தோஷம் என்னன்றது ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அது வரக்கூடிய சந்தோஷம் சொந்தக்காரர் தான் நீங்களும் நானும் மாற முடியும். அது எந்த சூழ்நிலையிலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வேறொரு வார்த்தை தான் ஆண்டுடைய அங்க என்ன பண்ணி ஷேர் பண்ணி உங்களுக்கு ஆண்டவர் செய்து சொல்லி போதும். அது என்னைக்காவது ஒரு நாள் பலனே கொடுக்க. கடைசி ஒரே ஒரு சந்தோஷத்தை சொல்லி நான் முடிக்க. ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு 6 சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன். எப்படிப்பட்ட சந்தோஷத்துக்கு தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும்போது தான் நம்ம மைண்ட் செட்டை பண்ண வேண்டாம். இந்த சந்தோஷத்துல எந்த சந்தோஷம் உங்களுக்கு கடைசி ஒரு சந்தோஷம் இருக்குன்னா, ஒருவேளை இந்த சந்தோஷத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறார். ஆனா அந்த சந்தோஷத்தை நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, உங்க கண்ணை போனா நான் அடுத்து எங்கெல்லாம் இருக்கணும், பதவுக்குள்ளா இருக்கணும். அந்த சந்தோஷம் கண்ணை போனா அடுத்தது எனக்கு ஓப்பன் ஆகுற ஐ வந்து நல்லா வரும். இந்த சந்தோஷத்துடன் நீ வாழணும். தப்பித்தவை எதை நீ யோசிக்க வராது. அது ஒரு சந்தேகமே வரக்கூடாது. நிறைய பேர் பயங்கரமான சந்தேகம் வந்துடும். சந்தேகமே இந்த நம்பிக்கையின் சந்தோஷத்தை இதுக்கு சரியான ஒரு நபரை நீங்க சொல்லணும்னா, இந்த சந்தோஷத்தை எப்பவுமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிறார். இன்னைக்கு விட்டா கூட போயிடுவாரு. அது மாதிரி இருக்கிறாரு. யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? பவுல் தான் நான் சொல்றாரு, இன்னைக்கு என்ன விட்டாலும் நான் போயிடுவேன். பரலோகத்தை பற்றி அதிகமா எழுதி இருக்கிறார். யோவான் பவுல் எழுதுறாங்க. அந்த பவுல் எழுதுறது எப்படி எழுதாரு? சூப்பரா எழுதாரு. வசந்த வெடிக்கும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-9 வசனம் அப்படி இருக்கு. 1ஆம் வசனத்தை மட்டும் நம்ம படிப்போம். என்ன சொல்றாரு பாருங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும், இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். என்ன வார்த்தை எப்படி எழுதாரு பாருங்க. நமக்கு என்ன வீடு இருக்கா? நித்திய வீடு ஒன்று இருக்கு. அது பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்க அறிந்திருக்கிறீங்களா? ஒருவேளை எனக்கு ஒரு வீடு உண்டு, அது பரலோகத்தில் இருந்துச்சு. ஒருவேளை அடுத்த சந்தோஷமும் முக்கியமான ஒரு சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இது அப்போஸ்தலருடைய சந்தோஷம்.
என்ன சந்தோஷத்தை சொல்லிட்டு போனாங்க அப்போஸ்தலர் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இருந்தாங்க. 8வது சந்தோஷம் நம்பிக்கையின் சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷமா இருக்குன்னு தெரியுங்களா? இத்தனை சந்தோஷத்தையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டேன். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு தொடரனா இந்த சந்தோஷமா உங்களுக்கு தொடரலாம். நாம 8வது சந்தோஷத்துக்கு போவோம். இது அப்போஸ்தலரின் சந்தோஷம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது சந்தோஷம் புதிய காலத்தின் தொடக்கமா இருக்கு. 5:41 படிங்க. 5:41 ஒரு வாசி. அப்போஸ்தலர் 5:41. அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாய் எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசு கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். நல்ல கவனிங்க. இவங்க என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க? ஆரம்பத்துல வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவமானம் அடைவது. இனி நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னா இந்த சந்தோஷம் 8வது சந்தோஷம். இனி வெக்கப்படக்கூடாது. நாமத்தினால நம்ம அவமானம் அடைவது, பாடு, மரணம், அதாவது உபத்திரவங்கள், பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் உபத்திரவங்கள், பாடுகள், இவற்றின் நிமித்தம் வரும் சந்தோஷத்துக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கு? இனி வரும் காலங்கள் நான் சொல்லிடுறேன். எல்லா சந்தோஷம் சொல்லி நான் இதுவும் சொல்லி ஒருவேளை நபியினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க சொல்ல முடியாது. உபத்திரவும் பாடுகள் வருது. ஆனா அப்போஸ்தலர் சொல்லப்படுது, இதுல உங்களால் சந்தோஷமா இருக்க முடியுமா? அவன் சொன்னது மாத்திரம் இல்ல. அப்போஸ்தலர் 14:22 வாசிங்க. 14:22 வாசித்து நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கலாம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த பக்கத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்லாம் சொல்ல ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. அநேக உபத்திரவங்கள் வழியா தான் நம்ம போனோம். இனி என்ன நடக்க போகுது நம்ம பேசுறது தெரியாதுல, எதுவுமா நடக்கணும். ஆனா நம்ம போகிற இடம் கண்டிப்பாக இந்த சந்தோஷத்தோடு கூட போவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த நேரத்துல 8 விதமான நம்பிக்கையின் சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லிட்டேன். ஒருவேளை எந்த சந்தோஷத்துல உங்க இதயமானது ஒருவேளை தூண்டப்படுகிறது, ஆவியானவர் உண்மையாகவே என் உள்ளத்தில் இதுவரைக்கும் நான் நிறைவேற்றாமல் இருந்திருக்கேன், இதெல்லாம் நான் அனுபவிக்கல, இனி வரும் நாட்கள்ல இப்படிப்பட்ட நம்பிக்கையின் சந்தோஷத்தோடு தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் ஆயத்தம். 62வது எக்ஸிமெனே ஜெபக்குழுவிற்கு வந்திருக்கிற உங்களுக்கு எப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு கூட இனி நீங்க வாழ வேண்டும் என்பதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கின்ற இந்த சத்தியத்தை நீங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொண்டே நீங்க இந்த நாளிலே பலன் அடைய வேண்டும். ஒரு புது பலனை அடைய வேண்டும். ஒரு புதிய சத்துவத்தை பெற வேண்டும். ஆவியானவர் எந்த இடத்துல உங்களுக்கு உணர்த்துறாரோ இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே நீங்க அப்படியே கொண்டு வந்துட்டு ஏதாவது ஒரு சந்தோஷமாவது உங்களுக்கு முன்பதாக ஆவியானவர் உணர்த்தினார்னா அதை நீங்க ஒப்புவிடுங்க. இல்லை 8 சந்தோஷமும் உங்களுக்கு வேணுமானால நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே வசனம் தான், எல்லாமே அனுபவித்தவர்கள் தான் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை எந்த சந்தோஷத்தில் ஆவியானவர் உணர்த்துறாரோ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அப்படி கற்பனை முடியலாம். சரி, மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள், உண்மையிலே பலம் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கரைப்படையா, ஓடினாலும் கரைப்படையா, நட
நடந்தாலும் சோர்வடையா. ஆமென். நடந்தாலும் சோர்வடையா. ஆண்டவரின் தெய்வமே, உம்முடைய திருசமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் அனைப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் அனைப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை தேவே, வல்லமை கொண்டே, வல்லமை தேவே, வல்லமை கொண்டே, சீயோனை காண்பார்கள். ஆமென். சீயோனை காண்பார்கள். ஆண்டவரின் தெய்வமே, உம்முடைய திருசமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உங்களுடைய வார்த்தையினாலே நீர் எங்களை நிரப்புகிறீர். அப்பா, இன்றைக்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க அந்த வார்த்தையை கொண்டு எப்படிப்பட்ட நம்பிக்கையின் சந்தோஷத்திற்கு நீர் எங்களை அழைக்கிறீர் என்பதை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் பெற்றிராத அந்த நம்பிக்கையின் சந்தோஷத்தை ஆண்டவரே இந்த நாளிலே எந்த இடத்திலே அவருடைய இருதயம் நிறுத்தப்பட்டதோ அந்த நம்பிக்கையின் சந்தோஷத்தை அந்த இடத்திலே நீர் அவருக்கு கொடுத்து மகிழ செய்யும். அப்பா, நீ நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறீர். அப்பா, எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீர் எங்களை நிரப்புகிறீர். அப்பா, இன்றைக்கு இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்பும் ஆண்டவரே. சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எதிர்காலத்திலே வருங்காலத்தை குறித்ததான நம்பிக்கையின் சந்தோஷம் இந்த நாளிலே மீண்டும் பெருகட்டும். அப்பா, மீண்டும் அது சந்தோஷத்துக்குள்ளாய் கடந்து வரட்டும். நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையிலே யாராவது உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டிருப்பார்களானால் நீர் அவரை மீண்டும் உயிர்ப்பிக்கிறீர் ஆண்டவரே. தாவீதுக்கு நீரே நம்பிக்கையாய் இருந்தீர். யோபுக்கு நீரே ஆசையாய் இருந்தீர் ஆண்டவரே. உம்மை பார்ப்பதே அவருடைய விருப்பமாய் இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்களை கொடுப்பீராக ஆண்டவரே. பிலிப்புக்கு கிடைத்த அந்த சந்தோஷம், சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே மிகுந்த சந்தோஷம், பட்டணத்திலே சந்தோஷம், பிலிப்புக்கும் சந்தோஷம், சபைக்கும் சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை யாருக்கு நீ கொடுக்க சித்தம் வைத்தீரோ அவருக்கு நீ கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அந்த ஆனந்த வாக்கியத்தை அடைய ஒவ்வொருவருக்கும் கிருபையை தொடர்ந்து ஆண்டவரே எச்சமினே ஜெப வீட்டிலே ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் வந்து அடைக்கலமாய் ஒவ்வொரு மாதமும் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளிலே நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெருக செய்வீராக. அருமையான ஃபீட்பேக் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளிலே, எதிர்நோக்கி இருக்கிற வருங்கால திட்டங்களிலே நீ நம்பிக்கையும் சந்தோஷத்தை கொடுத்து பெருக செய்வீராக. ஊழியங்களை கட்டுவீராக. இயேசுவின் வழியாக ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வார்த்தையை கொடுப்பதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த எச்எம்என்ஏ ஜெப வீட்டின் பிள்ளைகளுக்கு மனமார்ந்த என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய 3வது மிஷனரி பயணம் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டு தொடங்கிவிடும். 2 மைலத்தை நான் முடித்து விட்டேன்.
30 ஆண்டுகள் பயணம் செய்து என்னுடைய பயணம் ஆண்டவர் எங்கே கொண்டு போவார், எப்படி செய்வார் தெரியவில்லை. அதுக்கான எல்லா ஆயுதங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது. ஒருவேளை வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது என் போட்டோலாம் போட்டு சும்மா இப்படி அப்பா எனக்கு நான் நினைப்பேன், அப்பா நான் விட்டு வேண்டி இருப்பது இந்த சாதாரண ஒரு செல்லு தான், திரைக்கு மறைவாதான் என் நாள் என் முடியங்கள் இருக்கிறது. என்னை யாருக்கும் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, என்னைக்காவது ஒரு நாள் மகிழ்ச்சியின் செய்தி வரும். எனக்கு ரிவார்டு அவார்டு எல்லாமே என் இயேசுவை நான் ஒரு நாள் கண்டிப்பாக நான் பார்ப்பேன், அவரிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கும். இதையும் தாண்டி யாராவது ஆவியான வேறுபட்டு இது மாதிரி அவன் போடும்போது கர்த்தர் அவன் மூலமா இடைப்படாது நினைக்கிறது. இதை எச்சமேலை ஜெபவேட்டின் மூலமா நீங்கள் அனுப்பி வைக்கிற இன்விடேஷனை நான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி படுறது எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறது அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவன் 8 வார்த்தை ஒரு வார்த்தை மூலியமாக பேசினாங்க சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும்